எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள், பூ விதைகள், மூலிகை விதைகள், மாட்டுத் தீவன விதைகள் என 500க்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 25 வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும். ஏக்கருக்கு ஒரு 15 கிலோ அளவுக்கு வந்து நான் இப்போ வந்து விதைச்சிருக்கேன். அதை ஏன் இந்த விதை நீங்கள் சேத்துல வைக்க முடியாதா? விதைலாம் இதில் உற்பத்தி இல்லை ஐயா, எனக்கே அடுத்த முறை வந்து இந்த விதையை உற்பத்தி பண்ணன்றதான் இந்த அளவுக்கு இது டிமாண்டாக இருக்குது, எல்லாருக்கும் வந்து கிடைக்கலன்றதுனால அடுத்த முறை வந்து இதே விதைக்காக நான் உருவாக்கி உற்பத்தி பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் நான். அடுத்த வந்து ஜனவரி மாதம் வந்து இது விதைக்காக நம்ம விதைக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கோம். அதே மாதிரி மண்ணில் வந்து ஒரு நல்ல ஒரு மிருதுவான தன்மை வந்து மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் மண் வந்து எப்போவுமே வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து மண்ணை எல்லா ஒரு கடினமான வண்டிகளும் வந்து பயன்படுத்தி மண்ணை வந்து நம்ம இது நேரம் இது மாதிரி தழைச்சத்துக்களை கொடுக்கும்போது அந்த மண் வந்து ஒரு நல்ல ஒரு பொலபொலப்பு தன்மைக்கு வந்து அது அந்த பயிரும் வேரோட வளர்ச்சி வந்து நல்லா இருந்து நம்ம பயிர் நல்லா ஒரு சிறப்பாக வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 15,000 கிடைக்கும், அவ்வளோதான். 15,000 அதிகபட்சம், இல்லை ஒரு 10,000 தான் ஒரு ஏக்கருக்கு கிடைக்கின்ற சூழ்நிலை. ஆனால் அதே இயற்கை விவசாயம் செய்கிற இதில் வந்து நாங்கள் அதே ஒரு 25,000 இதுக்கு நாங்கள் செலவு பண்ணோம்னா எங்களுக்கு இதில் கிடைக்கிற வருமானம் பார்த்திங்கன்னா 75,000க்கு மேலே தான் எங்களுக்கு கிடைக்கிது. குறைஞ்சது ஒரு 50,000 வந்து இயற்கை விவசாயம் செய்கிற வகையில் வந்து கிடைக்குது. மருதாமர பையிலே முதல்ல செஞ்சதுலேயே 4 மூட்டை தான் அறுவடை பண்ணேன்னு சொன்னேன் நான். இப்போ மருதாமர பையிலே 3 மூட்டை நான் வந்து அதுலேருந்து எடுத்துட்டேன். நான் அந்த நெல்லை வந்து நான் அறுத்து எடுத்தேன். அது எனக்கு ரொம்ப இயற்கை விவசாயம், எந்த ஒரு செலவுமே கிடையாது. இதுக்கு முன்னாலும் அந்த வயலை நான் நடனம் செய்யணும், அது மாதிரி நட்டேன். ஆனால் அந்த மருதாமர பயிரில் எனக்கு நட வேண்டியது கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த தாழ்ந்து இருந்த பயிரிலேயே நம்ம 3 மூட்டை நெல்லை வந்து அறுத்து எடுத்து. இதை இயற்கை விவசாயம், இயற்கை விவசாயன்றது இது இதோட சிறப்பும். அதே மாதிரி மரபு பயிரில் தான் அந்த சிறப்பு கிடைக்கும். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கய்யா. என் பேர் விஜயகுமார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாரத்துக்கு உட்பட்ட இலுப்பாங் கிராமம். இங்கே வந்து நான் வந்து ஒரு 10 வருட காலமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன். சரிங்க. மொத்தம் எத்தனை ஏக்கருங்க உங்களுக்கு? நம்ம வந்து ஒரு 20 ஏக்கர் அளவில் பயிர் செய்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு வந்து 7 ஏக்கர் இந்த வருஷம் வரை 7 ஏக்கர் மாற்றிருக்கேன். ஆனால் ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 ஏக்கரில் தான் ஆரம்பித்தேன். என்னோடய வீட்டு தேவைக்காக வந்து 1 ஏக்கரில் வந்து இயற்கை விவசாயம் ஆரம்பித்தேன். இப்போ அப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க? இல்லை, அதுலேருந்து இப்போ தொடர்ந்து வந்து இப்போ என்னென்னா நான் 1 ஏக்கரில் ஆரம்பித்தேன். என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களும் உறவினர்களும் கேட்குறதுனால 1 ஏக்கர்லேருந்து 3 ஏக்கர் ஆச்சு. 3 ஏக்கர்லேருந்து 5 ஏக்கர் வரையும் வந்து நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிவிட்டு அந்த இயற்கை விவசாயத்தில் வர நெல்களை வந்து நாங்கள் அரிசியாக்கி மதிப்பு கூட்டி தான் வந்து விற்பனை பண்ணிட்டு வந்தோம். பட் இருந்தாலும் வந்து அந்த பொருட்களை வந்து எங்களுக்கு விற்பனை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான். என்னால் மீதி இருக்கிற நிலங்களையும் இயற்கையாக மாற்ற முடியாத ஒரு நிலைமையில் இருந்தது. பட் இப்போது எங்களுக்குன்னா அதுக்கு ஒரு தளம் வந்து உருவாக்கியிருக்கு. என்ன தளங்க அது? புரியல. இப்போ என்னென்னா, இப்போ நாங்கள் இயற்கை விவசாயம் எல்லாம் நிறைய இடத்துல இயற்கை விவசாயிங்க வந்து தோற்று போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விளைவிச்ச பொருட்களை வந்து விற்பனை பண்ண முடியாமல் தான் வந்து அதனால் இயற்கை விவசாயத்தை விட்டு அவங்க வெளியே போகிற ஒரு நிலைமைக்கு வந்து எல்லாமே உருவாகிறாங்க. எங்களுக்கும் அந்த நிலைமை தான் இருந்தது. நாங்கள் குறைஞ்ச அளவில் பண்ணும்போது அந்த பொருட்களை விற்பனை பண்ணிட்டோம். ஆனால் ஒரு 5 ஏக்கர் பண்ணும்போது அந்த பொருட்களை வந்து நாளடைவில் தான், ஒரு வருஷமாக அதை வச்சிருந்து தான் நாங்கள் விற்பனை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எங்களுக்கு இருந்துட்டுது. சரி, இதுக்கான ஒரு விற்பனை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் இதுனும்போது எல்லா இயற்கை விவசாயிகளும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இயற்கை வேளாண் சந்தைன்ட்டு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி கடந்த 5 வருடமாக வந்து நாங்கள் வந்து வெற்றியாக அங்கே வந்து செஞ்சுட்டு வரோம். நம்ம கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் தான் தலைமையில் தான் வந்து அதை வந்து 5 மாதத்துக்கு முன்னே வந்து துவக்கி வச்சார். அதுலேருந்து இது சிறப்பாக போயிட்டு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து எங்களுக்கு விற்பனை ஆகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, விற்பனை ஆகிடுது. அதனால் வந்து நான் இன்னொரு 2 ஏக்கர் வந்து இந்த வருடம் வந்து நான் கூடுதலாக செய்கிறதுக்காக ஒதுக்கி இருக்கேன். அந்த நிலங்களை வந்து நான் ஒதுக்கி இருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷங்க. இந்த நிலம் உங்களுக்கு தான் இது? ஆமாம், இது வந்து இயற்கை தான் முழுக்க. இது இயற்கை தான் பண்ணுறோம். எத்தனை ஏக்கர் இதுங்க இது? இதுவரை நான் இப்போ வந்து 5 ஏக்கர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், 5 ஏக்கர் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்லை, இந்த இப்போ என்ன பண்ணி நட்டுருக்கீங்க இதில் வந்து பசுந்தாள் உரங்கள். நம்ம எப்பவுமே வந்து இயற்கை விவசாயம் பண்ணும்போது சில பேர் இயற்கை விவசாயத்தில் சரியாக விளைச்சல் இல்லை, செய்யலைன்ற மாதிரி நஷ்டம்னு வந்து ஒரு பேச்சு அடிப்படும். நம்ம வந்து நஷ்டம் எதனால் நஷ்டம் வருதுன்னா அதை வந்து முறையாக செய்யாததுனால தான் நமக்கு வந்து நஷ்டம் ஏற்படும். நம்ம வந்து மண்ணுக்கான ஊட்டத்தை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். மண்ணுக்கான ஊட்டத்தை கொடுத்தா தான் அந்த மண்ணு விளைச்சலை வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு நடவுக்குமே நடவு செய்கிறதுக்கு முன்னே பசுந்தாள் உரங்களையோ இல்லை பலதானிய விதைப்போ வந்து விதைச்சிட்டு தான் மண்ணுக்கு வந்து அந்த சத்துவு கொடுத்து தான் அடுத்த பயிர் செய்ய நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஓ, அப்படிங்களா? இது என்னது? இது தக்கப்பூண்டு? இது தக்கப்பூண்டு அரிசிருக்கோம் ஐயா. இந்த டைம் வந்து தக்கப்பூண்டு அரிசிருக்கோம். நம்ம பலதான விதைப்போம், நம்ம வந்து விதைப்போம், மாற்றி வந்து மண்ணுக்கு வந்து அந்த இதுகளை கொடுத்துட்டு இருப்போம். சரி, தக்கப்பூண்டுங்களா அது? இது தக்கப்பூண்டு விதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது தக்கப்பூண்டு விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கணும். இந்த தடவை வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து அதர் மாவட்டமான ஆந்திராவில் போயிட்டு 120 ரூபா கிலோன்ட்டு வாங்கிட்டு வரோம். ஆனால் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 80 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே கிடைக்காதனால வந்து நம்ம தான் இங்கே இல்லாதனால நாங்கள் வந்து வெளி இடத்துல போயிட்டு 120 ரூபான்னு வாங்கி வந்து ஏக்கருக்கு ஒரு 15 கிலோ அளவுக்கு வந்து நான் இப்போ வந்து விதைச்சிருக்கேன். அதை
ஏன் இந்த விதை நீங்கள் சேத்துல வைக்க முடியாதா? விதைலாம் இதில் உற்பத்தி இல்லை ஐயா, எனக்கே அடுத்த முறை வந்து இந்த விதையை உற்பத்தி பண்ணன்றதான் இந்த அளவுக்கு இது டிமாண்டாக இருக்குது, எல்லாருக்கும் வந்து கிடைக்கலன்றதுனால அடுத்த முறை வந்து இதையே விதைக்காக நான் உற்பத்தி பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் நான். அடுத்த வந்து ஜனவரி மாதம் வந்து இது விதைக்காக நம்ம விதைக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கோம். சரிங்க. இது ஏக்கருக்கு எவ்வளோ போட்டிங்க? இது 15 கிலோ இறக்கிறோம். எப்படி ஒரு ஏக்கர்னா இது அப்படியே மண்ணில் போய் நிலத்தை எதனா உழுணும்? மண்ணை உழுதுருவோம். ஃபஸ்ட்டு மண்ணை உழுதுருவோம். எத்தனை தடவை உழணும் மண்ணை வந்து முதல்ல பில்லு இல்லாமல் ஒரு 2-3 டைம் வந்து மண்ணை வந்து நல்லா வந்து கோடை உழவுன்னு சொல்லுவாங்க, அந்த கோடை உழவை போட்டு நாங்கள் வந்து மண்ணை உழுதுருவோம். நல்லா மண்ணை உழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த விதையை வந்து தண்ணி மாறிட்டு விதையை விதைச்சி விட்ருவோம். எப்படி விதை கையில் தூவி விட்ற வேண்டியது? கையிலே தூவிட வேண்டியது. இதில் ரகம் அதெல்லாம் இருக்குங்களா தக்கப்பூண்டில்? இல்லை, என்ன ரகம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட் நாள் உரம் தக்கப்பூண்டு அப்படி தான் வாங்கி தக்கப்பூண்டு இருக்குது, ஜனப்பு இருக்குது, அவுரி இருக்குது. இது எது நமக்கு வந்து கிடைக்குதோ அந்த டைமில் அதை வாங்கி நம்ம பயன்படுத்தி. அவருனா அந்த தலைக்கு போடுவாங்க டைன், அந்த அவுரியா? இல்லை, அது சொல்லுவாங்க தலைக்கு போடுவாங்களான்னு தெரியல. அவரு ஆமாம் அதை யூஸ் பண்ணுவாங்க, கேள்விப்படுறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் தக்கப்பூண்டு மட்டும் தான் எப்பவுமே விதைக்கிறீங்க? தக்கப்பூண்டு தான் விதைச்சு. தக்கப்பூண்டு இது வந்து தக்கப்பூண்டு தான். இது தக்கப்பூண்டு தான் இது. சரிங்க. இப்போ இந்த தக்கப்பூண்டு விதைக்கிறதுனால நிலத்துக்கு என்ன மாதிரி சத்துக்கள் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இது வந்து தழிச்சத்து தான் அதிகமாக கிடைக்கும். நம்ம ஒரு யூரியா போட்டால் எப்படி பயிர் வந்து நல்லா வருதோ அதே மாதிரி வந்து தக்கப்பூண்டு இறக்கும் போது வந்து அந்த மண்ணுக்கான வந்து தழிச்சத்து வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி மண்ணில் வந்து ஒரு நல்ல ஒரு மிருதுவான தன்மை வந்து மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் மண் வந்து எப்போவுமே வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து மண்ணை எல்லா ஒரு கடினமான வண்டிகளும் வந்து பயன்படுத்தி மண்ணை வந்து நம்ம இது நேரம் இது மாதிரி தழிச்சத்துக்களை கொடுக்கும்போது அந்த மண் வந்து ஒரு நல்ல ஒரு பொலபொலப்பு தன்மைக்கு வந்து அது அந்த பயிரும் வேரோட வளர்ச்சி வந்து நல்லா இருந்து நம்ம பயிர் நல்லா ஒரு சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது முதல்ல நீங்கள் பண்ணுறது என்ன பண்ணியிருக்கீங்களா? நான் தொடர்ந்து வருடாந்திரம் பண்ணுவேன். இது பண்ணாமல் வந்து நான் நடுவு பயிர் பண்ண மாட்டேன். இது வருஷத்துக்கு எத்தனை தடவை இது பண்ணணும் ஒரு நிலத்துல? இப்போ ஒரு தடவை பண்ண போதும். ஒரு தடவை பண்ண. ஒரு தடவை பண்ணிட்டு எத்தனை பயிர் அந்த நிலத்துல? 2 பயிர் செஞ்சுக்கும். 2 பயிர் என்னென்ன பயிர் வேணாலும் செஞ்சுக்கலாம். என்னென்ன பயிரெலாம் செஞ்சுக்கலாம். 2 தடவை பயிர் இட்டுக்கலாம். ஒரு தடவை வந்து பல பசுந்தாள் விதைக்கிறது அவ்வளோ சிறப்பு மண்ணுக்கு. இது தக்கப்பூண்டு மட்டும் தான் பண்ணுமா இல்லை சனப்பை எதனாலும் விதைக்கலாம்? எதனால ஒரு வந்து நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தண்ணிங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தக்கப்பூண்டு வந்து எந்த இடத்துலையுமே விதைச்சாலும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதே வந்து ஜனப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த கொதிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து தண்ணி சரியில்லாத இடத்துங்களில் அது வந்து அந்த பயிரை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்க. அதனால அதை நம்ம தவிர்த்துக்கிறோம். ஒரு தக்கப்பூண்டு தான் நம்ம இடத்துல விதைக்கிறோம். இல்லை பலதான விதைப்பேன் நான். பலதான விதைப்பு எல்லா விதமும் விதைங்களையும் வந்து கம்பு, கேவுரு, தட்டைப்பயிறு, இது மாதிரி எல்லா விதமான பயிர்களையும் வந்து சேர்த்து நம்ம வந்து அது பலதான விதப்பாக இதுவும். அதுலேயே தக்கப்பூண்டு, அவுரி, ஜனப்பை, இந்த இது இருக்கும் குதிரவால் பிள்ளை, இது சாரி எனக்கு சரியாக ஞாபகம் வரல. அது மாதிரி சில விதைகள்லாம் சேர்த்து நாம் வந்து அதை வந்து விதைச்சிடுவோம். அது செலவு இல்லையா? அவ்வளோ விதைகளை பண்ணி இல்லை, கம்மியாக குறைஞ்ச அளவில் தான் விதைப்போம். நம்ம அந்த செலவு பார்த்திங்கன்னா மண்ணுக்கு நம்ம கெமிக்கல் உரம் போட்டு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அந்த செலவுக்கு பார்க்கும்போது இது நமக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அந்த மண்ணுக்கான சத்து கொடுக்குறோம்ல, சத்து கொடுக்கும்போது அதை நாங்கள் வந்து பெருசாக நினைக்க மாட்டோம். சரி, நீங்கள் முன்னாடி வந்து கெமிக்கல் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். அதுக்கு என்ன இந்த இடத்துல கெமிக்கல் பண்ணி ஒரு 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தீங்க. அப்போ அதுக்கு என்ன செலவு பண்ணீங்க? இப்போ இதுக்கு ஒரு பயிர் வைக்கிறது இதுக்கு என்ன செலவு பண்ணுறீங்க? ஐயா, கெமிக்கலுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 தான் எங்களுக்கு வந்து வித்தியாசம் வருது. ஏன்னா எங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலில் வந்து ஒரு 5000 கூட மருந்து தான் சொல்லுவாங்க. சில பேர் கெமிக்கலில் 10,000 20,000 அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 5000க்கான மருந்தோ இல்லை ஒரு 6000க்கான மருந்து தான் அதிகமாக ஆகும். ஆனால் இயற்கை விவசாயத்தில் எங்களுக்கும் அந்த செலவு வந்து வந்துடுது. என்னென்னா நாங்கள் வந்து களை பறிக்கிறோம், ஆளுகளை வச்சு தான் வந்து நாங்கள் களை பறிக்கும் போது எங்களுக்கு களை செலவாகுது. அதே மாதிரி அறுவடை பண்ணும்போது சில வயல்கள் வந்து நாங்கள் கையறுவடை தான் பண்ணுவோம். அந்த கையறுவடை பண்ணும்போது கையறுவடை மிஷினில் ஒரு அறுவடை பண்ணோம்னா 2000 2500 அறுவடை பண்ணிடலாம். அதே ஒரு கையறுவடை பண்ணோம்னா குறைஞ்சது 7000 8000 ஆகும் ஒரு ஏக்கர் அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கு. அதில் எங்களுக்கு செலவு கூடுது. ஆனால் செலவு கூடுனாலும் இந்த எங்களோட நெல்லை வந்து நாங்கள் அரிசியாக்கி மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது இதோட மதிப்பு கூட இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த செலவினம் வந்து பெருசாக தெரியல, கட்டுப்பாடுது. இதில் நாங்கள் உரங்களை போட்டு பயன்படுத்தி செய்கிற வயலோட இயற்கை விவசாயம் செய்கிற வயலில் எங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக கிடைக்குது. அதுதான் கேட்குறேன், எவ்வளோ அப்போ எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ லாபம்? இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா 25000 செலவு பண்ணுவோம். நாங்கள் ஒரு உரங்களை பயன்படுத்துகிற வயலுக்கு ஒரு 25000 செலவு பண்ணுவோம். 25000 30,000 வரை செலவு பண்ணுவோம். செலவு பண்ணால் எங்களுக்கு அதிகபட்சமாக கிடைக்கிறது ஒரு 45000 கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 15000 கிடைக்கும், அவ்வளோதான். 15000 அதிகபட்சம், இல்லை ஒரு 10,000 தான் ஒரு ஏக்கருக்கு கிடைக்கின்ற சூழ்நிலை. ஆனால் அதே இயற்கை விவசாயம் செய்கிற இதில் வந்து நாங்கள் அதே ஒரு 25000 இதுக்கு நாங்கள் செலவு பண்ணோம்னா எங்களுக்கு இதில் கிடைக்கிற வருமானம் பார்த்திங்கன்னா 75000க்கு மேலே தான் எங்களுக்கு கிடைக்கிது. குறைஞ்சது ஒரு 50000 வந்து இயற்கை விவசாயம் செய்கிற வயலில் வந்து கிடைக்குது. ஆனால் நாளடைவில் தான் கிடைக்கும். ஒருத்தர் வராரு, நான் இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் இறங்குறேன்னா அவருக்கு இன்றைக்கே கிடைச்சிடனா கிடைக்காது. அவர் வந்து கடினமாக வந்து ஒரு 3 வருட காலமாவது
பொறுமையை வந்து அவர் வந்து கடைபிடிக்கணும். அவர் பொறுமையாக இருந்தால் தான் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இதே வயல் நான் நிற்கிற இந்த வயல் சீரக சம்பா வந்து நான் நடவு செஞ்சுருந்தேன். வாசனை சீரக சம்பா நடவு செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து முதல் நடும்போது 4 மூட்டை நெல் தான் கிடைச்சிது. இந்த வயலில் வந்து 60 சென்ட் இடம் இது. 60 சென்ட்டில் 4 மூட்டை நெல் கிடைச்சிது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து இதே இடத்துல 18 மூட்டை நெல் அறுத்தேன் நான். அதே வாசனை சீரக சம்பா இந்த 60 சென்ட்டில் வந்து 18 மூட்டை நெல் அறுத்தேன். பட் அந்த அறுவடை பண்ணதுக்கப்புறம் கையறுவடை தான் பண்ணேன். கையறுவடை பண்ணதுக்கும் அந்த தாள்லேருந்து வர பயிரை நான் அப்படியே பார்த்து மருதாமரை பயிரை அதை வந்து விட்டுட்டேன் நான். மருதாமரை பயிரை அந்த தாள்லேருந்து வந்து நமக்கு வந்து முளைச்சி வரும். தாள்லேருந்து வந்து பயிர் வந்து முளைச்சி வரும். சரி, இந்த பயிர் முளைச்சி வர சிறப்பை பார்த்துட்டு நான் அது கையறுவடை பண்ணுற வயலில் தான் அந்த சிறப்பு கிடைக்கும். மிஷினில் போடும்போது அது மெரிச்சு பாழ் பண்ணிடும். நம்ம கையாளோட பண்ணும்போது அந்த தாள்லேருந்து வந்து பயிர்கள் வந்து நிறைய தூர் வர ஆரம்பிச்சது. தூர் வருதுன்றதுக்கோசம் நான் தண்ணி மாறி விட்டுட்டேன். தண்ணி மாறின வர பிறகு நெல்லை அதுலேருந்து பயிர் வர ஆரம்பிச்சது. எனக்கு அதுலேருந்தே 3 மூட்டை நெல் கிடைச்சிது. மருதாமரை பயிலே முதல்ல செஞ்சதுலேயே 4 மூட்டை தான் அறுவடை பண்ணேன்னு சொன்னேன் நான். இப்போ மருதாமரை பயிலே 3 மூட்டை நான் வந்து அதுலேருந்து எடுத்துட்டேன். நான் அந்த நெல்லை வந்து நான் எடுத்தேன். அது எனக்கு ரொம்ப இயற்கை விவசாயம். எந்த ஒரு செலவுமே கிடையாது. இதுக்கு முன்னாலும் அந்த வயலை நான் நடனம் செய்யணும், அது மாதிரி நட்டேன். ஆனால் அந்த மருதாமரை பயிரில் எனக்கு நட வேண்டியது கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த தாள்லேருந்து இருந்த பயிரிலேயே நம்ம 3 மூட்டை நெல்லை வந்து எடுத்து இதை இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயன்றது இது இதோட சிறப்பும். அதே மாதிரி மரபு பயிரில் தான் அந்த சிறப்பு கிடைக்கும். நம்ம பாரம்பரிய ரகங்கள் விதைகளில் தான் அந்த மருதாமரை பயிரை வந்து அறுத்து எடுக்க முடிய ஒரு சூழ்நிலை வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு காட்டு யானை மாப்பிள்ளை சம்பாலாம் வந்து நீங்கள் ஒரு தடவை விதைச்சி அறுத்துட்டா போதும். அதுலேருந்து ஒவ்வொரு விதைகள்லேருந்து ஒரு காட்டு யானைலாம் தொடர்ந்து நீங்கள் மறுபடியும் விதைக்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. அதே வந்து பயிர் வந்து அடுத்த பயிர் கூட அதுவே நம்ம வந்து விளைஞ்சிரோன்ற அளவுலாம் கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி மரபு பயிர்களுக்கு அவ்வளோ குணாதிசயம் இருக்குது. சரிங்க, இப்போ இந்த தக்கப்பூண்டை வந்து எப்படி தெரியும் மடக்கி விடணும்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? ஐயா அவ்வளோதான் ஐயா. இப்போ வந்து இன்னும் 2 நாளில் வந்து நாங்கள் நல்ல பூ வந்துடுச்சு. இதுதான் ஐயா பூ வந்துடுச்சு. இந்த அளவுக்கு ஒசரமாக பூவும் வரும். இந்த உயரமும் பூ வரும். இல்லை என்னன்னா 45 நாள் கணக்கு ஐயா. நம்ம விதைச்சு 45 நாள் கணக்கு. 45ஆவது நாள் நம்ம தண்ணி விட்டு லொட்டரேட்டர் போட்டு இது நாங்கள் மடக்கி விட ஆரம்பிச்சிடும். விழுந்துட்டு அதுக்கப்புறம் பயிர் வச்சுக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் நடவு வச்சிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த பயிர் மடக்கி ஒன்ற பிறகு எதனா உரங்கள் எதனா ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்குறது? இல்லை, ஸ்பெஷலாக நாங்கள் உரங்கள் எப்போ போல உரங்கள் எப்பவும் போல நாங்கள் வந்து எருவு வந்து நேரடியாக வந்து எருவு அப்படியே கொடுக்குறது ஊட்டமாட்டி எருவாக தான் கொடுக்குறோம். அந்த எருவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிர் உரங்களெல்லாம் கலந்து வைப்போம். அதே மாதிரி ஜீவாமிர்தம், அமிர்த, பஞ்சகாவியம் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை கலந்து 1 மாதம் அது வந்து நல்லா மேம்படுத்திய உரமாக்கி அதை வந்து இந்த வயலுக்கு வந்து நடவு நடுறதுக்கு முன்ன வந்து ஒரு 4 மூட்டை உரம் அது மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு தண்ணி பாயும் போதும் நாங்கள் வந்து அமிர்த கசலம் ஜீவாமிர்தம் இதுக்கு அமைச்சிட்டே இருப்போம். நாங்கள் நம்மக்கிட்ட வந்து நாட்டு மாடுகள் ஒரு 6 மாடு இருக்குது. நாட்டு மாடுகளில் வர அந்த சாணமும் கோமியத்தையும் வச்சு நம்ம வந்து இந்த உரங்களை தயாரித்து ஜீவாமிர்தம் அமிர்த கசலம் நான் மண்ணுக்கு அப்போ வந்து நான் வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளுக்கு ஒரு நாள் கொடுத்துட்டே இருப்பேன். அதுவே இதுக்கு நல்ல ஒரு ஊட்டமாக வந்து பயிர் வளர்கிறதுக்கு இதாக இருக்குது. பயிர் நமக்கு அப்படியே கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அதோட இது இருக்கும்போது நாங்கள் வந்து பஞ்சகாவியமும் மீன் அமிலமும் கொடுக்குறோம். பஞ்சகாவியம் மீன் அமிலம் எங்கள் பயிர் வளர்ச்சிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பூச்சி தாக்கல் ஏற்படும் போது பூச்சி வெரைட்டியை பயன்படுத்துகிறோம். நாங்கள் பூச்சி வெரைட்டியை நம்ம இடத்துல நம்ம தயாரித்து வச்சுருக்கோம். அதை நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி வந்து கெமிக்கல் வயலுக்கும் வந்து நான் பூச்சி எண்ணெய் தொடர்றது கிடையாது. அதுக்கும் வந்து நான் பூச்சி வெரைட்டி தான் பயன்படுத்துகிறேன். பத்திலை கசாயம் தயாரித்து வச்சுக்கோம். அந்த பத்திலை கசாயத்தை தான் வந்து நம்ம அந்த வயலுக்கு வந்து அதை தான் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். சரிங்க, கேட்ட கேள்விக்கு வந்து இந்த தக்கப்பூண்டை பற்றி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அதோட பயன்கள் என்ன, அது விதைச்சா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும், ஒரு இயற்கை விவசாயி எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. பார்க்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பசுமை சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி. நன்றிங்க. நன்றி.